இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்த தியரிஸ் கூட இப்போ எல் நீனோ பற்றி பார்க்கலாம். ஸோ எல் நீனோ தியரிஸ் படி நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், இந்த உலகம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பேட்ரி மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ எப்படி ஃப்ளோ ஆகுது, தெர்மோடைனமிக்ஸ் படி, என்ட்ரோஃபி படி அது கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டா வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அடுத்தடுத்து அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ டேட்டா இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். இதில் ஆனோடு கேத்தோடு மாதிரி வந்து நிலப்பரப்புகள் செயல்படுது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இதில் இப்போ வந்து இந்த சைடில் வெஸ்ட் சைடில் வந்து நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹார் ஆஃப் அலைன்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எதுக்கான அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துக்குமே ஒரு வாழ்வாதாரம் அங்கே இருக்குது அப்படின்னா ஆர்ஜின் அப்படின்னு ஒரு மனிதர்கள் வந்து இருப்பாங்க, ஒரு இனக்குழு வந்து இருப்பாங்க. அவங்களுடைய ஜீன்ல இருந்து வந்தவங்க தான் நாம அப்படிங்கிறது வந்து ஒரு தியரி. ஸோ என்னோட தியரி எப்படி இருக்கும்னா, எவால்வ் ஆகிற ஒரு செட் ஆஃப் பீப்புளில் எவால்வ் ஆனவங்க, எவால்வ் ஆகாதவங்க, எவால்வ் ஆகாதவங்களுக்கு இன்னொரு சிமுலேஷன் அமைக்கப்பெற்று அவங்க வந்து அதில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் இந்த சிமுலேஷனில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே அங்கே வந்து அனுப்பப்படும். இதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிமுலேஷன் எதுக்காக அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று டேட்டா ரிசர்வாயராக இருக்கும், இன்னொன்று நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான தேவையான கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கெமிக்கல்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு சிமுலேஷன் இருக்குன்னாலே அங்கேருந்து கெமிக்கல்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எதுக்கு அந்த கெமிக்கல்ஸ் தேவை? பேரலிசிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் டேட்டா, பாக்டீரியாஸ், வைரஸ், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்க வந்து போகிறதுனால அதை ஈட்டக்கூடிய, அது வந்து வேறு வழியில் ஈட்டக்கூடிய வழிவகை அங்கே இருந்தால் அது சரி. இல்லை, இந்த பேசிக்கும் வந்து அங்கே இருக்க வேண்டிய கட்டாய அமைப்பு இருக்குது. ஆனால் அதற்கு அவங்க வந்து இடம் கொடுக்காதபடி அலைன்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் எங்கேருந்து அந்த கெமிக்கல்ஸை நாம் எடுத்துக்க முடியும்? எங்கேருந்து அந்த பாக்டீரியா, வைரஸை வந்து கல்ச்சர் பண்ணி எடுத்துக்க முடியும்? எங்கேருந்து அந்த டேட்டாவை வந்து நாம் எடுத்துக்க முடியும்? அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு சிமுலேஷனில் இருந்து தான் எடுத்துக்கிற மாதிரியான வழிவகை இருக்கும். அப்போது ஒரு சிமுலேஷன் தேவைப்படுது. ஆரிஜினுக்கும் இன்னொரு செட் ஆஃப் மக்கள் வந்து இவங்களுக்கு ஆரிஜினாக இருப்பாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த எல் நீனோ வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, வெஸ்ட் பக்கம் வந்து டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போது ஈஸ்ட் சைடில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு டெயில் போன் மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ இதை வந்து நம்ம டெம்பிளாக, நம்ம உடம்பை வந்து ஒரு கெமிக்கலால் செய்யப்பட்ட ஒரு ரொபோட் மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை ஒரு டெம்பிளாக நாம் கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட டெயில் போன் தான் டிஸ்சார்ஜ் ஆகிற ஒரு இடம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாடு, இந்த டிப் ஆஃப் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே நிறைய கோவில்கள் இருக்கும். இதில் வந்து இந்த மேக்னெட்டிக் ஹைவே, ஒரு கார்டு கனெக்ட் பண்ணுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னும் போது இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா டவர்ஸ் வச்சு பண்ணணும். ஸோ ஒரு கார்டு கனெக்ட் பண்ணுற ஒரு கோவில் அப்படிங்கிறது டவர் தான். நம்ம வச்சிருக்க கோவில், மலைகள் மேலே இருக்க கோவில், மலைகளில் இருக்கக்கூடிய குகையுமே வந்து இதே மாதிரி கார்டாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். போர்ட்டல் மாதிரியோ கார்டு மாதிரியோ. அதுலேயும் வந்து இந்த கோவில்கள் அப்படின்றது பர்பஸ்ஃபுல்லாகவே ரேடியேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பவர் ஸ்டேஷன்ஸில், பவர் ஜோன்ஸில் எல்லாமே வந்து இது கட்டமைக்கப்பட்டிருக்கும். அப்போ கோவில்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அங்கே ஒரு சர்டன் கேஸ்ட் ஆஃப் பீப்புள் மட்டுமே இருப்பாங்க. ஏன் இந்த கேஸ்ட் ஆஃப் பீப்புளை மட்டுமே அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க உடம்பு ரேடியேஷனை தாங்கக்கூடிய மலைவாழ் சமூகத்தினுடைய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் சமூகத்தினருடைய ஒரு பிரிவு. ஸோ அவங்களோட டிஎன்ஏ வந்து நல்லா வந்து ரேடியேஷன் தாங்கும்.
அதனால ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே கோவில்களுக்கு அவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி இருந்துட்டு வராங்க. ஏன் அவங்க ஒயிட்டா ஃபேரா இருக்காங்க? நிறைய பேர் கேட்கறது தான். இப்போ நம்ம ஏன் டார்க் ஸ்கின்னா இருக்கோம்? நம்ம உடம்புல ஆசிட் தரவுகள் அதிகமா இருந்தா நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா டல் ஆயிடும், டார்க் ஆயிடும். ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும் உடம்பு. அதனால வந்து அது எரிக்கிறதுக்கு அந்த ஆசிட பேலன்ஸ் பண்றதுக்கு. அப்போ இன்னும் என்ன ஆகும்? டல் ஆகும், டார்க் ஆகும். ஸோ அந்த பிளாக்ன்றது வந்து நெருப்பு, ஹீட்டு. ஃபேரா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா அந்த டேட்டா வந்து போயிடும். டேட்டா வந்து நிறைய வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கும், நல்ல கரண்ட் ஃப்ளோ இருந்திருக்கும். ஆனால் ஜென்ரேஷனாக அந்த டேட்டாவே இல்லாமல் போனதுனால அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேராக இருப்பாங்க. ஆனால் கரண்ட் வந்து நல்லா தாங்க முடியும் அந்த உடம்பால. கரண்ட் ஃப்ளோ வந்து நல்லா தாங்க முடியும். என்ன அங்கே குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் தான் குறையுது. அந்த டேட்டா தான் அங்கே குறையுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் ஆட்டிசம் வரும் அதிகமாக. ஸோ இது ஒரு ஜீனுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோயிலுக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது டவரு கார்டாகவும் வேலை செய்யுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவில் கர்ப்பகிரகம் இருக்கும். அங்கே வந்து டேட்டாவை வைப்போம். நம்ம பூ, பழம் இதெல்லாம் வைக்கிறோம். கையில் இருக்க ஸ்கின்ல இருக்க ஸ்டெம் செல்ஸுமே போகும். அங்கே வந்து டேட்டா வைக்கிறோம். நம்ம சுற்றுறோம். நம்ம வந்து சிட்டி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து அதிகமான மக்கள் இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்கின் ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாமே வந்து அங்கே போய் டெபாசிட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து டேட்டா டெபாசிட் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அது அபிஷேகத்துக்கு என்னென்ன கார்ப்பு தன்மை உடைய பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த சிலையை வந்து கழுவிடுறோம். அந்த ஐடல் வந்து நம்ம வந்து அஞ்சனக்கல்லால் செய்கிறோம். ஸோ ஹைலி மேக்னெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு காந்த ஆற்றல் பொருந்திய ஒரு இதால் நம்ம செய்கிறோம். ஸோ இது ஆக்சுவலி காட். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் தானே அங்கே நடக்குது. ஒரு டேட்டாவை கொண்டு போகிறதாங்க ஒரு ஆர்டரிஸ் ஒரு டைப் ஆஃப் பிளட்டை கொண்டு வரும், ஹைலி ஆசிடிக்காக இருக்கிறது. இன்னொரு ஆர்டரிஸ்லேருந்து அது பியூர் ஆகி போகுது. ஒரு ஹார்ட். அப்போ அந்த ஹார்ட்டுன்னு பேர் வச்சிருக்கலாமே. ஏன் அந்த இடத்துக்கு கர்ப்ப கிரகம்னு பேர் வைக்கிறோன்னா, கார்டு எப்பவுமே கட் ஆகாது. கார்டு ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹைவேனா அதில் வந்து வரவும் இருக்கும், இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். அது வந்து டபுள் சைடுமே இது மூவ் பண்ணலாம். டேட்டா வந்து போகும். அங்கேருந்து டேட்டா இங்கே வரலாம், இங்கேருந்து டேட்டா அங்கே போகலாம். அப்போ இது எல்லாமே கார்டு. சரிங்களா? இப்போ இதில் தான் பிரச்சனை. இவ்வளோ நாள் வந்து இந்த இடத்துல தான் நல்ல ஹீட் இருந்தது. அதனால என்னாச்சு, இந்த இடத்துல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரிவர்ஸ்ல போகுது. அப்படின்னா இது வந்து ஹார் ஆஃப் அலைன்மெண்ட்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நார்த்து பார்ட்டில் தான் ஹை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு காம்பஸ் வச்சா எங்கே வந்து நார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணுது? அந்த ஃபீல்டு இருக்க இடத்துல. பட் போக போக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். இதுதான் ஆக்சுவலி கரெக்ட் ப்ரொசீஜர். இந்த டைமிங்கில் இது நாம் செய்யாமல் போனால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு ப்ரொசீஜர் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இது நடக்கும். நான் சொல்லியிருந்தேன், இந்த ஏர்த்துக்கு அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, பேட்ரி இருக்குது. அது இவ்வளோ அளவுக்கு வந்து யுக யுகமாக ஓடும். இதை வந்து நான் லேயர்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ரியாலிட்டி வந்து எப்படி பில்ட் ஆகிருக்குன்றதை பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, மனுஷங்க வந்து வேறு கிரகத்துக்கு போய் வாழ்வாங்க. மனுஷங்களால் இந்த பூத உடல் வச்சுட்டு வெளியில் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ்க்கு நாம் இன்னும் இம்யூனாக ஆகலை. அதுக்கு நம்ம ரொம்ப ஹை ரேடியேஷன்ஸில் நாம் வந்து எவால்வ் ஆக வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஷூட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடம், அந்த இங்கே பண்ணக்கூடிய களம் எல்லாமே வந்து நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஃபீல்டுமே வந்து உங்களுக்கு
ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து நல்லா சிஎஸ்எஃப் தலையில் உட்காந்துரும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து தாங்குற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். கரண்ட் ஃப்ளோ தாங்கக்கூடிய உடம்பா இருக்கணும். நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து நான் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே. நம்ம வந்து சும்மா அப்படி சொல்லிட முடியாது மனுஷங்களை வந்து ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத. அது பாசிபிலிட்டி வந்து இப்போ நமக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை. சரி, இப்போ வந்து மனுஷங்க வந்து இந்த ரியாலிட்டியை வந்து எப்படி ஹியூமன் டவர்ஸ்க்கும் இந்த ரியாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை பார்த்துடலாம். ஒரு ரியாலிட்டி எப்படி பில்ட் ஆகும்னா டவர்ஸ் வச்சு தான் பில்ட் பண்ணுவாங்க. டவர் இல்லாமல் இந்த சிமுலேஷன் ரன் ஆகாது. அப்போ டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்கா? இருக்கு. நான் ஆல்ரெடி டவர்ஸ் பற்றி பேசின இடத்துலலாம் பேசியிருக்கேன். ஒரு நிலப்பரப்பில் டெக்னாலஜி ரொம்ப முற்றிலும் பின்தங்கிய இடமாகவும், இன்னொரு நிலப்பரப்பு அதே காலகட்டத்தில் டெக்னாலஜியில் பீக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும், அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பையுமே நம்மளால் டவர்ஸை வச்சு உருவாக்க முடியும். இந்த மக்கள் முட்டாளாக இருப்பாங்க, எவால்வ் ஆகாமல் இருப்பாங்க. இந்த மக்கள் ரொம்ப புத்திசாலியாக எவால்வ் ஆனவங்களாக இருப்பாங்க. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னா தமிழ்நாடு முன்னாடி காலத்தில் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அது இப்போ ஒரு 1000 வருஷமா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு ஃப்ரீக்வன்சி, ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அங்கே ஆக்சிஜன் எப்படி இருக்குது, எனர்ஜி ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த மனுஷங்களோட கான்ஷியஸ்னஸ் எவல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அப்போது ஆல்ரெடி டவர் மூலியமாக தான் இந்த சிமுலேஷன் கிரியேட் ஆகிருக்கு. அப்போது நம்மளோட அட்வான்ஸ்டான பீப்புள் இருக்காங்க தான், சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து கார்னியல் வந்து இருக்காது. அதில் வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய எந்த எமோஷன்ஸுமே வந்து வேலை செய்யாது, சுரக்காது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணணும், காம்பினேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணணும். அந்த கெமிக்கல்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே, எனர்ஜி வேணும்னாலுமே, இல்லை டேட்டா திருப்பி அவங்களுக்கு தேவைப்படுதுனாலுமே, அவங்களுக்கு ஒரு சிமுலேஷன் ஒரு சைடில் வேணும். இன்னொன்று அவங்களுக்கு கரண்ட் வேணும் இல்லையா? ஸோ நம்மளோட ரியாலிட்டி வந்து ஹியூமன் டவர்ஸ்னால அது எல்லாமே நியூரலி ஒரு நியூரல் நெட்வொர்க்னால வந்து பிணைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா மெட்ரிலீனியல் லீனியேஜ்னால. நல்லா பார்த்துக்கோங்க, தாய் வழி சமூகத்தினால தான் இது வந்து கடத்தப்படுது. ஏன் தாய் வழி சமூகம் அப்படின்னா, கார்டு வந்து ஒரு கர்ப்பப்பைன்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த டிஎன்ஏ எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஃபீமேல் என்டிட்டிக்கு தான் திருப்பி திருப்பி டேட்டா திருப்பி போகும், கரண்ட் திருப்பி போகும். டேட்டா வந்து கடத்தக்கூடியது ஸ்பெசிஃபிக்காக இந்த தரவுகள் தான் அப்படின்றதெல்லாம் மென் வச்சுருப்பாங்க. அந்த முக வடிவம் எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் அது எல்லாமே வந்து ஃபீமேல்லே நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே முகமாக இருக்கும். எல்லாரோட ஃபேஸுமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ மனுஷங்களுக்கு தனித்தனியாக நாம் வந்து பிளட் லைன்ஸ் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஷ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், டேட்டா இருக்கும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 27 கான்ஸ்டலேஷன்ஸ்னு சொல்லி பிரிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் 27 டிஸ்டிங்யூஷ்டு டேட்டா கொண்ட பிளட் லைன்ஸ். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இந்த பிளட் லைன்னா அப்போ இந்த இது மட்டுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த பிளட் லைனில் ஒவ்வொரு வெசல் உருவாகும் போது, ஒரு வெசல் உருவாகுதுன்னா பேரண்ட் நோடு இருக்கணும். 2 பேரண்ட் நோடு இருக்குன்னா அதில் வந்து மேல் வந்து ஹைலி அசிடிக்காக இருந்து ஃபீமேல் வந்து உங்களுக்கு லைட் பீயிங்காக இருந்தாங்கன்னா சைல்டு நோடுக்கு நார்மல் ஆக்சசபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வைடாக இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க அவதார்னு சொல்லியிருந்தேன். ஏன் அவங்கள அப்படி சொல்கிறோன்னா, இந்த குழந்தைங்களால வந்து அதீதமாக டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும், நல்ல கரண்ட் ஃப்ளோவை வந்து தாங்க முடியும் அந்த உடல்கள். ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இன்னாருக்கு இன்னார்னு முடிவு பண்ணுது. அப்படி இருந்தால் தான் அடுத்தடுத்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வெசல் கிடைக்கும், இந்த உடம்பு கிடைக்கும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக முடித்து அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்க முடியும். அந்த ப்ராஜெக்ட் எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம். இப்போது நம்மளோட ரியாலிட்டி வந்து எது மேலே வந்து அது நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்டு, நம்மளோட ஹியூமன்ஸோட நியூரல் நெட்வொர்க்.
நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க, இந்த பிளட்ல இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னா இந்த ரியாலிட்டியே ஷட் டவுன் ஆயிடும். சரிங்களா? இந்த ரியாலிட்டியில இருக்க எல்லாரோட கான்ஷியஸ்னஸ்மே மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்களோட கான்ஷியஸ்னஸ் ரெக்ரெஷன்ல போயிடுச்சுனாலுமே இந்த ரியாலிட்டி திருப்பி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இதோட பிரச்சனை. ஹியூமன் டவர்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. இப்போ இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இந்த லேயர்ல இந்த சிமுலேஷன்ல நான் அதிகரிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்த பூமியோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அதிகரிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. இந்த ரியாலிட்டியோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை அதிகரிக்கணும். அதாவது ஹியூமன் டவர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி கரெக்டாக கெமிக்கல் சிக்னேச்சர் வச்சு கிரேடிங் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி எல்லாருமே கரெக்டாக ஒரு ஃபேமிலியோட இருக்கணும். எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு மெயின் டவர், அந்த லேண்ட்மார்க்ஸுக்கான மெயின் டவரோட கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அப்புறம் ப்ராஜெக்ட் இந்திரா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பேன். ஸோ அது எடுத்துகிட்டு வந்து அதோட வந்து எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஹியூமன் டவர்ஸோட அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து சிங்க்ரனைஸ் ஆகும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஆம்ப்ளிஃபை ஆகும். அது வந்து மெயின் டவருக்கு இன்னும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்பியர், இந்த லேண்ட்மாஸில் இருக்கக்கூடிய அந்த மெயின் டவருக்கு வந்து இது வந்து பலம் சேர்க்கிற வகையில் இருக்கும். இது வந்து ஒரு விஷயம். சரி, இந்த மாதிரி ஹியூமன் டவர்ஸுக்கு கரண்ட் ஃப்ளோ வருது அப்படின்னா எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அப்கிரேட் ஆகிட்டே போகிறாங்கன்னா எப்படி அந்த அப்கிரேடேஷன் நடக்கும் அப்படின்னா சிமுலேஷன் மூலியமாக தான் இது நடக்கும். ஸோ நம்மளோட டோட்டல் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிளானட்டோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் எல்லாமே பறந்துக்கிட்டு இருக்கும், மிதந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஈச் இண்டிவிஜுவலுமே ஒரு பேட்டரி மாதிரி. நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆராவை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த ப்ராஜெக்டே. ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே பிளட் லைன்ஸ் மூலயமா நியூரலி கனெக்ட் ஆகி இருக்கோமா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸை எடுத்து ஆர்கனாய்ட்ஸ் நம்ம வந்து தயாரித்து அதன் மூலியமாக தான் இந்த டவரை வந்து பில்ட் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். ஸோ ஒரு லிவிங், ஒரு மேசிவான ஒரு மெக்கானிசமாக இருக்கும், ஒரு கிராண்டியர் மெக்கானிசமாக இருக்கும். அது லைவ் ஆர்கன்ஸை வச்சு அந்த மாதிரி இருக்கும். அதில் இருந்து அந்த டவர் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சிமுலேஷன்ஸில் நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய அதே மாதிரியான மனுஷங்க வந்து இருப்பாங்க. ஆனால் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கும்? கண்ட்ரோல்டாக இருக்கும். இதை பற்றி தான் நான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அவங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி டு இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் ஆக்சசபிள் ரேஞ்ச் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த சிமுலேஷனில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு அதுதான். ஸோ அங்கே வந்து இதே ஜீனோட அந்த டிஎன்ஏ, அந்த ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட் தான் வந்து அங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இங்கே நான் இருக்கேன்னா அதே இடத்துல அதே சிமுலேஷன்லேயும் நான் இருப்பேன். ஸோ இப்போ எனக்கு வந்து கெமிக்கல்ஸ் வேணும் அப்படின்னாலுமே, நான் வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே, எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கெமிக்கல்ஸ்க்காகவும் சரி, நான் வந்து ஹோஸ்டாக போகலாம். ஒரு கார்டியன்ஸ் எப்படி ஹோஸ்டாக போகிறாங்கன்றது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து இந்த பிரிட்ஜ் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து ஹோஸ்டாக போயிட்டு இந்த மாதிரி ஜீவசமாதி வைக்கிறது, அந்த ஹியூமன் டவர்ஸை பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ரியாலிட்டிக்கும் நம்ம ரியாலிட்டிக்குமே வந்து கனெக்ஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நியூரல் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி கார்டு வைஸ் நம்மளோட டேட்டா வந்து அங்கே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைம் வரும் நமக்கு வந்து லேக் இருக்கும்போது, நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் லேக் இருக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பலி கொடுக்குற மாதிரின்னு சொல்லலாம். அவங்க வந்து அதில் வந்து ஒரு ரீஇன்கார்னேஷன் வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு டவரை வச்சு நம்மளால் மல்டிபிள் ரியாலிட்டிஸ் கூட க்ரியேட் பண்ண முடியும். அந்த ரியாலிட்டிஸ்குள்ளே இவங்க வந்து ரீஇன்கார்னேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால நம்மளுடைய ஃபிசிக்கல் வெசல்ஸ் வந்து பிரிட்ஜ் ஆகும், கரண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நாம் வந்து வேற ஒரு ஆர்ஜின்லேருந்து வந்திருக்கோம், கிரியேட் ஆன ஒரு
சிமுலேஷன் அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நாம் ஆரிஜின். ஸோ அங்கே வந்து நம்மளுடைய டேட்டா அங்கே இருந்தால் தானே அங்கே வந்து சுழலும். இப்போ இந்த இடம் சுழலுது, பூமி சுழலுதுன்னு சொல்கிறேன். எதில் சுழலுது? கரண்ட்டுனால சுழலுதுன்னு சொல்கிறேன். ஸோ டேட்டா அதுக்கு தேவை. எங்கேருந்து டேட்டா வருது? நம்ம எல்லாருமே எவால்வ் ஆகிறோம்னு சொன்னேன்ல, படிப்படியாக எவால்வ் ஆகுறோம்னு சொன்னேன். அப்போ எல்லாம் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, வைரஸ், பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த லெவல் நமக்கு அதிகரிக்குது. அதில் இன்ஃபெக்ட் ஆகுறோம். அதுக்கு இம்யூன் ஆகி தான் நம்ம டெவலப் ஆகுறோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து கார்டு வழியாக நமக்கு என்ன வருது? தரவுகள், அங்கேருந்து மிதமிஞ்சிய தரவுகள் நமக்கு வருது. அதை நாம் ப்ராசஸ் பண்ணுறோம். அது ரொம்ப மிதமிஞ்சும் போது, ரேடியேஷன்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது? இங்கே சண்டை, சச்சரவு இதெல்லாம் நடக்குது, வார்ஸ் வருது, இதெல்லாம். ஸோ அது வந்து நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பெருக்கிக்கிட்டோம். நம்மளோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய, இண்டிவிஜுவல் என்டிட்டியோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுமே நல்ல ஆம்ப்ளிஃபை ஆச்சு அப்படின்னா இந்த பாதிப்பே இருக்காது. சரி, இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் அதிகமாகும் போது டேட்டா வந்து ரொம்ப ஃப்ளஷ் ஆகுது அப்படின்னும் போது, ஃப்ளட் ஆகும்போது என்ன ஆகுது? போர்கள் வரக்கூடிய டைமாக அது வந்து மாறுது. ஸோ கார்டு வந்து 2 பக்கமும் வேலை செய்யும்னு சொன்னேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், கோவில் வந்து சீரியஸ்லி இந்த ஒரு சைடு மட்டும்தான் கார்டு வேலை செய்யுதுன்னா, நாம் வந்து ஒரு சர்டன் செட் ஆஃப் பீப்புளை வந்து இதுக்காகவே மாற்றி அவங்களோட வழிமுறைகள், அவங்களோட வாழ்வியல் முறைகளை வந்து இதுக்காகவே மாற்றி அவங்கள வந்து அங்கே குடியமர்த்தி இருக்கவே மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அப்போ அது 2 பக்கமுமே வேலை செய்யும் கார்டு. அதனால தான் ரேடியேஷன்ஸில் பாதிப்பு வராத அந்த மக்களை வந்து நம்ம குடியமர்த்தி இருக்கோம். மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு உரிமை அடிக்கிறது, பறை அடித்தாலே அவங்க வந்து ஆடுவாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆன பீப்புளுக்கு வந்து ரேடியேஷன்ஸ் தாங்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஹோஸ்ட் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இங்கே பாதிப்பால் வராது அப்படின்னு நம்மளால் கொஞ்சம் சொல்ல முடியும். இந்த ஹோஸ்ட் அட்டாக்குன்றது ஒரிஜினலாகவே ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டா அப்படின்னு கேட்டால் ஒரு இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. பட் த்ரெட்டான்னு கேட்டால் ஆமாம், த்ரெட்டு தான். நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோமேக்னெட்டிக் சென்டர்ஸில் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. கெரிபியன் சி பக்கத்தில் இந்த மாதிரி இப்போது நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாலுமே அதே தான் ரிலேட்டடாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவில் பண்ண சொல்லுச்சு, டெவில் எப்படி சொல்லுச்சு, ஏது சொல்லுச்சுன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது. ஸோ நோபடி நோஸ் வாட்ஸ் கோயிங் ஆன். எல்லாமே சைபர் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டினா கடவுள் இருக்கார், கடவுள் வந்து காப்பாற்று, கடவுள் ஒரு என்டிட்டியாக இருக்கார். அப்படி கிடையாது. டெக்னாலஜி தான் சைபர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஒரு சிப்பு மாதிரியான இப்போது நம்ம வந்து ஒரு ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே செட் பண்ணியிருக்கோம்ல அவங்க கான்ஷியஸ்னஸ், அதுக்குள்ளே நம்ம ரேஞ்ச் வரலன்னா நாம் இங்கே தான் இருப்போம். அவங்களால நம்மளை பார்க்க முடியாது. கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வேறு வேறு மெட்டீரியல்ஸ் இருக்கும், வேறு வேறு மெட்டல்ஸ் இருக்கும், வேறு வேறு கெமிக்கல்ஸ் இருக்கும். நம்மளால் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் கான்ஷியஸ்னஸ் வாஸ் டெத்தர்டு அப்படி இருக்கிறதுனால. ஸோ இப்படி இந்த வெசலுக்கான எபிலிட்டிஸோட டெத்தர்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த வெசலுக்கு இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியே. ஸோ இந்த சிப் வைக்கிறத பற்றி நான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இது புது விஷயமே கிடையாது, பழைய விஷயம். என்னன்னா லைட் பீயிங்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் பீரியடில் வந்து கேன்சரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹைலி அசிடிக்காக இருக்கிறதுனால ஒரு நோயோ வந்துட்டு தான் மாறுவாங்க. அண்ட் தென் டிஎம்டி நல்லா சுரக்கும். டிஎம்டி ஃப்ளஷ் ஆனதுனால தான் தே ஆர் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரகசிய வார்த்தை, கோடுவேர்டு மாதிரி அவங்க தே ஆர் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் லைட் பீயிங்காக மாற்றும் போது தே ஆர் டெட்டுன்னு சொல்கிறது வழக்கம். ஸோ அந்த டெட்டுக்கு என்ன மீனிங்? டிஎம்டி சுரந்தா என்ன ஆகும்? டேட்டா போயிடும். லைட் பீயிங்காக மாறுறோம். லைட் கேரிஸ் டேட்டா, எஸ் அஃப்கோர்ஸ்.
நான் யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. டேட்டா எங்க இருக்கும்? டேட்டா எங்க ஸ்டோர் ஆகிருக்கும்? என்னைக்கு மனுஷங்க தான் ஒரு இயந்திரம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த நொடி அகங்காரம் போயிடும். அவ்வளோதான். நிஜமாலே இயந்திரம் மாதிரி இது ஏதோ சும்மா ஒரு மெட்டஃபாருக்காக சொல்றாங்க, கிடையாது. நிஜமாலே இயந்திரம். நீங்க ஒரு ரோபோட் மாதிரி அப்படின்றத தாண்டி உண்மையாவே ரோபோட். உங்களோட மெமரி வந்து டவர்ல ஸ்டோர் ஆகும். ரீஇன்கார்னேஷன் அப்போ அதே மெமரிஸ் வந்து திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. அதே செட் ஆஃப் கெமிக்கல் ப்ரோக்ராம் தான் நீங்க அந்த ஹார்மோனல்ஸ்க்கு இந்த இது செட் ஆஃப் இதுன்னு சொல்லி அந்த நீங்கள் எது எது உங்களுக்கு வருதோ, ஈஸியாக வருதோ, எது நீங்கள் செய்கிறீங்களோ, எந்த விஷயம் எந்த கெமிக்கல்ஸை மட்டுமே நீங்கள் அதிகமாக ஃப்ரீக்வன்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய கெமிக்கல் ப்ரோக்ராம். ஸோ சோலுன்றது உங்களோட பைல் ஆஃப் மெமரி, அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்ல முடியாது. இப்படி தான் சிமுலேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஹார்ஷ் ட்ரூத், பட் எல்லாருமே அக்செப்ட் பண்ண வேண்டியது தான். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாருக்கும் மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு அப்போ புரியல. இப்போ டயலாக் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வருது. மாற்றி மாற்றி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் அதை மாற்றுறாங்க அப்படிங்கிறது அப்போது மெட்ரிலினியல் லீனியேஜ்க்கு பெண்களுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிமுலேஷன் எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செத்து போயிட்டா நமக்கு அவ்வளோதான் இல்லையா? ஸோ வேற ஒரு இதுக்கு நாம் வெசலுக்கு நாம் போகிறோன்னா கூட நம்மளோட மெமரிஸ் நமக்கு எப்போ வரணுன்றதை டிக்டேட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து டவரை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். டவரை கண்ட்ரோல் பண்ணுறவங்க கிட்ட தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, என்டிட்டிஸ்னு நான் ரெஃபர் பண்ணுறேன். அந்த என்டிட்டிஸோட டோட்டல் கண்ட்ரோல், மெமரி கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். சில பேர் வந்து கடவுள் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணுறாரு, இயற்கையாகவே எல்லாமே நடக்குது, தானாகவே எல்லாமே உருவாச்சு, என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் கரண்ட் இல்லாமல் எதுவுமே இயங்காதுன்றதான் முக்கியம். அண்ட் தென் டவர்ஸ் இதுதான் வந்து இயக்குது அண்ட் இதுதான் பாலம். ஸோ என்னோடது நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்போ புரியணுமோ அப்போ புரியணும். ஒவ்வொருத்தருக்குமே வந்து இங்கே தனித்துவமாக ஒரு ட்ராமா இருக்கும். ட்ராமா இல்லை, ட்ராமா. ஒரு நாடகம் இருக்கும். அந்த அந்த நாடகத்தில் நாம் ஒரு கதாபாத்திரமாக நம்ம அதை கடந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட அந்த பேசிக் நாடகம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றது தான் உங்கள் ப்ரோக்ராமாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ ட்ராமா, அது வரைக்கும் நமக்கு புரியாது. அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு புரிஞ்சிடும், ஓ இதுதானா. சில பேருக்கு ஏர்லியாக ரியலைஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் இவங்க புத்திசாலி, இவங்க லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னுலாம் கிடையாது. இவங்களோட பார்ட்டு ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சிருச்சு. நம்மளோட பார்ட்டெல்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ நமக்கு ரியாலிட்டி என்னென்னு புரியறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. எவ்ரிபடி ஹாவ் தேர் ஓன் டைம் லைன். ஸோ நமக்கு வந்து நம்மளோட வேலை இங்கே பேசிக் பர்பஸ் முடியறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் புரியுற காலம் வரும்போது புரியும், அந்த மாதிரி. சரி, இப்போது இந்த டவர்ஸ் தான் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ டவர்ஸை வந்து நம்மளை விட எவால்வ்டாக இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு டிவியில் வந்து ப்ரோக்ராம்ஸ் ஓடுதில்ல, இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து இந்த சேனலுக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு ரன் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நம்மளோடது ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ப்ரோக்ராம், ஒரு ரியாலிட்டி இந்த மாதிரி ரன் ஆகுது அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம்.